சின்ன சார் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வாட் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி அவர்கள் உச்சரிச்சதுல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வாட் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது அவர் ஸ்டைலாக சொல்கிறாரு. அவர் எது சொன்னாலும் வந்து ஸ்டைலாக இருக்குது. அதனுடைய கருத்து, அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகாக சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷனில் சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டும். சார் ஒரு நண்பராக உங்களுக்கு தலைவரா, ஏன்னா நண்பராக தான் நம்ம பார்ப்போம், தலைவராக பார்ப்போம். இப்போ அப்பான்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தலைவர்ன்றீங்க, எது நம்ம சேர்த்துக்கலாம்? ஒரு அவரை நண்பராக அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பராக ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகே. ஒரு நடிகனா ஒரு என்ன சொல்றது தளபதியாக ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். ஸோ அதை அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில் அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு, இப்போ வந்து நண்பர்னு கண்டிப்பா நண்பர் இல்ல. நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒன்னு தளபதினு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லைன்னா தலைவர்னு சொல்லுவேன். உங்க நண்பரு டிவிகே தலைவரா இப்ப இருக்காரு, அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா? அவர் சப்போர்ட் பண்ற ட்விட்டர் ஏதாவது போடுவாரா? கண்டிப்பா காட்டுவேன். அவரோட கருத்தை சொல்லுவாரு. பட் பொதுவெளியில இதை ட்விட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்குது. சார் படத்துல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து எல்லாரும் வந்து saree கட்டி வச்சிருக்கீங்க. இது வந்து saree கட்டினா பேக்ரவுண்ட்ல சாரியா நாங்க கட்டி இருக்கோம். பேக்ரவுண்ட்ல பேனர்ல saree கட்டி வச்சிருக்கீங்க ஆபீஸ்ல. ஓகே சரிங்களா? அரவணையை வந்து கிண்டல் பண்ணாவே இப்போ வந்து கேஸ் போடுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து அவங்கள மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. ஏன் இதனால இது மாதிரி? அதெல்லாம் கிடையாது. யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் புண்படுத்தணும், இவங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அம்புக்குறி போட்டு வட்டம் போட்டு அப்படிலாம் கிடையாது. இந்த இல்லை என்ன அப்படின்னா, இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சீன்ல. அதாவது நாங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த 4 ஹீரோஸும் பொம்பளை வேஷம் போட்டு தான் தப்பிக்கணும். ஜான் விஜய்ன்ற ஒரு பேட் காப்பிட்டு இருந்து, ஒரு போலீஸ்மேன் இருந்து, அதுக்கு தான் இது ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அதை தான் அவ்வளோ அழகாக எடுத்திருக்கோம். நீங்கள் போஸ்டரில் பார்க்குறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க, படம் பாருங்க. மந்த்லி இல்லை 6 மந்த் ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தலைவரா, அரசியல் கட்சியாக மாறிட்ட தலைவரா இப்பயும் மீட் பண்ணுறாரா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து யாருமே வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணாதான் தகவல் எதுவும் வரலை சொல்லிட்டாரா? கட்சி வேற மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப் வேற மச்சான்னு. இல்லை கண்டிப்பா எல்லாம் அவர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது சாரி சந்திக்கிறோம். ஏதோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசணும். இப்போ ஜனவரி மாதம் அவர் கூட அவர் ஆஃபீஸில் அசூரில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். தனியாக அவர் கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடச்சிது எனக்கு. அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த ரிகார்ட்ஸ், ஒரு நண்பனாய் எனக்கு அவர் மேலே வச்சிருக்கிறது எல்லாமே, அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது. அவருக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது, மியூச்சுவலாக இருக்கும்போது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். அவராகவே தான் எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான், தளபதியாக தான் இருக்கிறார். அரசியல் ஜாயின் பண்ணுவீங்களா கட்சியில்? கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஜாயின்.